எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு புது வீடியோவோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கீரை எப்படி செய்யறது அப்படின்றது தான். நம்ம பருப்பில் போட்டு கடைஞ்சிருக்கோம், தனியாக கடைஞ்சிருக்கோம், இல்லை பொரியல் பண்ணியிருக்கோம். பொரியல் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸு சாப்பிடவே மாட்டாங்க. அது எப்படி அந்த பசங்களுக்கு உள்ள கீரையை தள்ளுறது அப்படின்றபோது யோசிக்கும்போது தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன்னா நீங்களும் அதிலிருந்து பயன் பெறலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, இங்கே கீரையை நாங்கள் ஹோல்சேல் கடையில் தான் வாங்குவோம். அதனால் அது நிறைய ஆகிடும், நிறைய வரும். அது ஒரு நாளையில் கடைஞ்சாலும் ஒரு நாளையிலலாம் காலி ஆகாது, வாரம் பூரா இருக்கும். அதுவும் பருப்பு போட்டுட்டோன்னா சொல்லவே தேவையில்லை, இன்னும் நிறையா வந்துடும். வெறும் கீரையாக கடைஞ்சாலுமே நிறையா தான் வரும், பொரியல் பண்ணாலுமே அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்பவும் நல்லாவும் வந்தது, சீக்கிரமாகவும் காலி ஆகிடுச்சு. அந்த ஒரு நாளிலேயே அந்த கீரை காலி ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த கீரையை இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் வீட்டில் கீரை எல்லாமே காலி ஆகிடுது. ஸோ இதை ட்ரிக்கை உங்களோட ஷேர் பண்ணிட்டா உங்கள் பசங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்றதுனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய், கடுகு, ஜீரகம். இப்போ நீங்கள் வெங்காயம் போடலாம், அதுக்கப்புறம் பூண்டு போடலாம். அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கீரையை போடலாம். எனக்கு வெங்காயமும் வேண்டாம் பூண்டும் வேண்டான்றதுனால நான் இப்போது கீரை ஆட் பண்ணுறேன். கீரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே வேகட்டும். இதுவாக தண்ணி விடும், அதனால் தண்ணி வேண்டாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வெந்துருச்சு, பார்ப்போம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல, அதுவாக தண்ணி விட்டு அதுவாக வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ எண்ணெயில் தான் வேகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கலாம். தீயை கம்மியாக வச்சுட்டு பண்ணுங்க. இது கூட இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன், சில்லி பவுடர். உங்களுக்கு சில்லி வேணும், வரமிளகாய் போடுறீங்க அப்படின்னா முதல்லையே தாளிக்கும் போது அந்த வரமிளகாய் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் வரமிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை போடலாம். எங்கள் வீட்டில் வரமிளகாய் போட்டு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் தூளாக போட்டுடுவேன். ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் தூளாகவும் போடலாம், இல்லை மிளகாவாகவும் போடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ கடைசியாக தான் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் வெங்காயமும் பூண்டும் போடலை. நீங்கள் வெங்காயமும் பூண்டும் போடுற மாதிரி இருந்தால் கடுகு ஜீரகம் போட்ட உடனே வெங்காயத்தை போட்டு பொரிச்சிட்டு ஒரு வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போடலாம். நான் அதெல்லாம் வேண்டான்றதுனால இன்றைக்கி சும்மா தான் செஞ்சுருக்கேன். வெங்காயம் போடல, பூண்டு போடல, வெறும் தக்காளி கீரை மட்டும்தான் அதில் இருக்குது. கொஞ்சம் நேரம் மூடி வேக வைக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். எப்படியுமே தீ நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா பத்திரமா பார்த்து அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஜூஸியாக ஆகிடுச்சு, கொஞ்சம் குழகுலான்னு ஆற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டணும், இந்த குழகுழப்பெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அந்த ஜூஸு தக்காளி ஜூஸு கூட ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் இப்படி அழுத்தி இப்படி பிடிச்சி கிளறினீங்கன்னா நைஸாக ஆகிடும். ஏதாவது 1-2 தக்காளி அப்படியே இருக்குது அப்படின்னாலும் நசுங்கிடும். இல்லை பெருசாக இருக்குது இந்த கீரை, நம்ம அறுத்து போடும்போது கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வந்துருச்சுனாலும் அதுவும் நல்லா கட் ஆகிடும்.
நல்லா மசிஞ்சிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. என்னங்க, இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதில் வந்து நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணலாம், கார்லிக் ஆட் பண்ணலாம். நான் வந்து எதையுமே ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு தேவைன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டை போட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் கீரையை போட்டுட்டு கடைசியாக டொமேட்டோ போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்புக்கு காரத்துக்கு இதுக்கெல்லாம் ஆட் பண்ணிட்டு இறக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் எந்த ஒரு திங்ஸையும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு கீரை தக்காளி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க. இது மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ், க்ளீனிங் வீடியோஸ், விளாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.